இதே உதயநிதி வெட்கமே இல்லாம போய் ஐபிஎல் மாரி அதிமுக 4 இருக்கு, 5 இருக்குன்னு போய் பிரச்சாரம் பண்ணாரு தேர்தல் நேரத்துல. அப்ப அது அவங்களுக்கு பொருந்தாதா? ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய தகுதி ஒரே குடும்பத்துக்கு தான் இருக்குங்கிற பேரு தான் மன்னராட்சி. அதத்தான் நாங்க கண்டிக்கிறோம். திமுககாரனுக்கு அறிவு இல்ல. பரம்பரை கொத்தடிமை அதுக்காக தான் அவனுக்கு பேர் வச்சிருக்கோம். 65 வருஷமா ஒரே குடும்பத்துல சாமர் வீசினால தான் அவனுக்கு பரம்பரை கொத்தடிமைன்னு பேரு. அமைச்சராய் மீண்டும் ஆனவனே செஞ்ச முதல் காரியம் என்னன்னா, இடி ஆபீஸ்ல போய் பெயிலுக்கு கையெழுத்து போட்டதுதான். அதுக்காக இது பேரு தான் திராவிட மாடல் தியாகி மாடல். விஜயா, உதயநிதியா அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 மாசத்துல அதோட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது உதயநிதி எவ்வளவு பெரிய பூஜ்யம், எவ்வளவு பெரிய முட்டைன்னு எல்லாருக்குமே தெரியும். வணக்கம் நேயர்களே. இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு சத்யன் அவர்களுடன் பேசித்து நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்களை பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக இருந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு, இது வந்து துணை முதலமைச்சர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டதும், அதே போல திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதும் ஒரு பெரிய எதிர்ப்பு, மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அதற்கு கொடுக்கக்கூடாத ஒரு விஷயமா? முதலமைச்சரோட அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயம். அப்ப அந்த அதிகாரத்தை நம்ம கேள்வி கேட்கல. அதை பயன்படுத்தும் விதத்தை தான் கேட்கணும். எதனால இது இந்த கேள்வி வருதுன்னா, இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது, உங்க குடும்பத்துல இருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்களான்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னார்னு உலகமே பார்த்துச்சு. என் மருமகனா இருந்தாலும், என் மகனா இருந்தாலும், இல்ல என் குடும்பத்துல இருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க என்பதை அழுத்தம் திருத்தமாக உறுதியோட சொல்றேன். அதே அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் அப்போ சினிமா துறையில இருக்கும் பொழுது கேட்ட கேள்வி, நீங்க என்ன சினிமாவில் நடிக்கிறது அடுத்த அரசியலுக்கான அச்சாரமா? இல்ல கட்சியில அதுக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, தகுதியானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த காட்சிகள் எல்லாம் நடந்து முடிந்து அதுக்கப்புறம் கால சூழல் மாறி அப்படி என்ன மிகப்பெரிய தாக்கம், என்ன அப்படி மிகப்பெரிய தேவை பொது வாழ்க்கையில வர்றதற்கு, இவரை விட்டா கட்சியில வேற யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை அப்படின்னா ஜனநாயகத்தில் மன்னர் ஆட்சி தானே. உள்கட்சி ஜனநாயகமே இல்லாத ஒரு கட்சி எப்படி ஜனநாயகத்தை போய் காப்பாற்றும்? இதை சொல்லணும்ல மக்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ எதிர்க்கட்சிகளாக நான் எங்களுடைய கடமை இது அப்படின்னு சொல்கிறீங்க. மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு கேள்வி வச்சிருந்தாரு, இந்த மாதிரி எங்களை விமர்சிப்பவர்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு இது போன்ற நிகழ்வுகள் இல்லாத ஒரு கட்சி அதை பற்றி சொல்லட்டும், அப்புறம் நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிறீங்க முதலமைச்சர் இது போல் சொல்லியிருந்தாரு, திரு உதயநிதி அவர்கள் இது போல் சொல்லியிருந்தார் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சீனியர் மினிஸ்டர்ஸே வந்து என்ன சொன்னா, தம்பி உதயநிதி வரணும், உதயநிதி அவர்கள் அண்ணா அவர்கள் வரணும் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களே, அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கோரிக்கையை வச்சு எல்லாம் சேர்ந்தது தான் அந்த பவள விழாவிலே திரு பழனி மாணிக்கம் அவர்களே கோரிக்கை வச்சு தான் எடுத்திருக்கிறாங்க. இதில் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் தான் சார். கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம் வந்து திமுக மட்டும் தான் பொருந்தும், அதிமுக பொருந்தாது. ஜனநாயகத்தில் மன்னர் ஆட்சிங்கிறத விட நாகரிகமா எப்படி விமர்சனம் வைக்க முடியும்? மாசு வந்து இது பொருந்தாத இயக்கம் குற்றச்சாட்டு சொல்லிட்டோம்னா அதை அதிமுக சொல்லுது. இலைக்கழக செயலாளராக இருக்கிற ஒருவர் பொதுச் செயலாளர் ஆகிறாங்க ஒரு இயக்கத்துல நாங்க இருக்கோம். அதனாலதான் நாங்க சொல்றோம். அப்பா மகன் பேரன் கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து வேற யாருக்கும் தகுதி இல்லை, மற்றவங்க எல்லாம் பரம்பரை கொத்தடிமைகளா இருக்கிறாங்கிற விமர்சனத்துக்கு உண்மையா இருக்கிறதுனாலதான் மற்றவங்க வந்து ஆமா இந்த குடும்பத்துல இருப்பவர்கள் தான் சேர்ந்தவர்கள் இது வரைக்கும் சாமரம் வீசிட்டு இருக்காங்க. ஜனநாயகம் எங்க இருக்கு? இங்க ஜனநாயகம் செத்த கட்சி நாடு நல்லது பண்ணுமா, மக்களுக்கு நல்லது பண்ணுமா? அப்போ மக்களை காப்பாற்றணும்ல, நாட்டு மக்களை காப்பாற்றணும்ல. அதனோட வேலை தானே எங்களுக்கு இருக்கு. எங்க பிரதானமே மக்கள் தானே. மக்கள் நலன் தானே எங்க பிரதானம். அப்ப காப்பாற்றணும்ல மக்களை. சரி, ஓபிஎஸ் அவர்கள் முன்னாடி அதிமுக இருந்தப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கு கட்சியில் சீட்டு கொடுக்கப்பட்டது. ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் அவருக்கு வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கூட சீட்டு கொடுத்து தென்சென்னை மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இது மாதிரி நம்ம வந்து அங்கேயும் நம்ம உதாரணம் சொல்ல முடியுது இல்லைங்களா சார்? ஊடகத்துல நீங்களா உண்மையிலேயே பேசிக் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து கேள்வி கேட்கறீங்களா? இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கணுங்கிற நிர்பந்தம் கட்டாயம் இருக்கு? ஒரு நிர்பந்தம் இல்ல. கேள்வியா திருப்பி திருப்பி கேட்கறீங்களா? இல்ல உண்மையிலேயே நீங்க வந்து இந்த கேள்வி கேட்கணும்னு உள்நோக்கத்தோட கேட்கறீங்களா? இல்ல, நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேள்வியோட எனக்கு எந்த நோக்கம் இல்ல. கேள்வி தான் நான் கேட்கிறேன். எந்த நோக்கத்தோட வச்சு நான் கேள்வி கேட்கல. என்ன ஒரு ஒரு
அடிப்படை கம்பேரிசன்ங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. நான் வந்து இன்னாருடைய நாங்க என்ன கௌதம் சியாமணி வந்து எம்பி சீட் வாங்கினதுக்கு நாங்க என்ன போர் கொடி தூக்கணுமா? இல்ல கதிரானந்த் எம்பி சீட் வாங்கினது நாங்க என்ன போர் கொடி தூக்கணுமா? சொல்லுங்க அப்ப. கதிரானந்த் வந்து எம்பியா வரக்கூடாது நாங்க போர் கொடி தூக்கணுமா? அங்க ஏதோ அறிக்கை விட்டாரு எங்க எடப்பாடியார். ஒரு அதிகாரம். கட்சியினுடைய தலைமை, அதற்குரிய அதிகாரம். ஆட்சியினுடைய அதிகாரம் ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுக்கு எதிராக தான் நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கும் ஓபி ரவீந்திரநாத்துக்கு சீட் வாங்கினாரு, ஜெயவர்தன் சீட் வாங்கினாரு. அப்ப கேளுங்க கௌதம் சியாமணிக்கு ஏன் சீட் கொடுத்தாலும் இப்ப கண்டனம் கொடுங்க. இப்ப சொல்லுங்க. துரைமுருகன்ட்ட போய் கேட்கிறீங்களா? எப்படி உங்க மகனுக்கு வந்து கதிரானந்துக்கு சீட் கொடுக்கலாம்னு கேட்கிறீங்களா? போய் கேளுங்க. இல்ல பொன்முடியை போய் கேளுங்க. கௌதம் சியாமணி எதுக்கு சீட்டுன்னு கேளுங்க. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தகுதி ஒரே குடும்பத்துக்கு தான் இருக்குங்கிற பேர் தான் மன்னராட்சி. அதை தான் நாங்க கண்டிக்கிறோம். அதை எதிர்த்து தான் குரல் கொடுக்கிறோம். ஜனநாயகமே செத்து போன ஒரு கட்சியா இருக்கே அப்படின்னு தான் சொல்றோம். இதுக்கு எப்படி கம்பேரிசன் பொருந்தும்? இல்ல இது கேள்வி கேட்கறவங்க அந்த திமுகவுடைய விமர்சனம் இந்த மாதிரி இருக்குங்கிறதுனால தான் அந்த கேள்வி நான் முன்னாடி வச்சேன். அறிவு இல்ல. நம்ம ஊடகத்துறையில இருக்கோம். பல விஷயங்களை பார்க்கிறோம், பல விஷயங்களை கத்துக்கிறோம். திமுககாரங்களுக்கு அறிவு இல்ல. பரம்பரை கொத்தரிமை அதுக்காக தான் அவனுக்கு பேர் வச்சிருக்கோம். 65 வருஷமும் ஒரே குடும்பத்தை சாமர் வீசினால தான் அவனுக்கு பரம்பரை கொத்தரிமைன்னு பேரு. ஆனா ஊடகம் ஜனநாயகத்தை 4வது தூண் இல்ல. அவங்க கேட்கறாங்க பதில் சொல்ல முடியுமா? இல்ல அது உங்களுடைய விருப்பம். நீங்க பதில் சொல்லுங்க சொல்லாம விடுங்க. அது உங்களுடைய விருப்பம். இங்க பாருங்க, சுயமரியாதைங்கிறது திராவிட கொள்கையில ஒண்ணு. சுயமரியாதை இயக்கமா இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்துல திராவிட பாரம்பரியம் இருக்கிற யாருமே இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. மன்னராட்சி நடக்குதுன்னா ஆமா மன்னராட்சி நடக்குதுன்னு தான் ஒத்துக்குவாங்க. அதுதான் இன்னைக்கு பேச்சு பொருளா இருக்கு. அதை இப்போதைக்கு பேசக்கூடிய கால சூழல் இல்லைங்கிறனால நிறைய சீனியர் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. கால சூழல் வரும்போது அங்கேயும் எதிர்ப்பு வரும். மனோ தங்கராஜோட ட்விட்டர் பதிப்பு உங்களுக்கு எதிர்ப்பு மாதிரி தெரியலையா? மனக்கசப்பு எதிர்ப்பு மாதிரி தெரியலையா? அதை பேசுவோமே, அதையும் திமுக பேச மாட்டேங்குது. ஏன் பயந்து ஓடுறாங்க, ஒளியறாங்க? பதில் சொல்லுங்க. எங்களை கேள்வி கேட்கிற மாசு போய் ஏன்பா உங்களுக்காக தானே குரல் கொடுக்குறாங்க அதிமுக. மாசு துணை முதலமைச்சர் ஆயிட முடியுமா? இவ்வளவு பேசுற மாசு இல்ல அது தகுதி இல்ல மாசு இல்ல அங்க இருக்கிற 65 ஆண்டுகளாம சட்டமன்றத்தில் இருக்கிற இவர் அண்ணன் இந்த இவருக்கு துரைமுருகன் துணை முதல்வர் தகுதி இல்லையா? இவ்வளவு என் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தான் வரணும் அப்படின்னா முத்துவேல் கருணாநிதி கனிமொழிக்கு அந்த தகுதி இல்லையா? இதெல்லாம் ஏற்புடைய கேள்வியில இல்லையா? ஜனநாயகத்துல ஆனா சார் இப்ப அந்த கட்சிக்குடைய அவங்களுடைய விருப்பம் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதா? அதை பார்க்க முடியாதா? அதை ஏத்துக்க முடியாதா? அவங்க இப்ப எல்லாருமே யுனானிமஸா செலக்ட் பண்ணிருக்காங்க. யுனானிமஸ் செலக்டட்னு சொல்லி தானே ஏத்துக்கிறாங்க இல்லைங்களா? பல மாவட்டத்தினுடைய கவுன்சிலர் வந்து எல்லாரும் சேர்ந்து அதுக்கான முன்மொழிஞ்சிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க, வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் இத்தனை தேர்தல்கள் வந்து வெற்றி கொண்டதாக சொல்றாங்க. திரும்ப அது உள்கட்சி விவகாரம் தானே, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க. சரிங்க, இதே கட்சியோடைய உச்சபட்ச அதிகாரம் பொருந்திய பொதுக்குழு தானே முடிவு எடுத்துச்சு. இவரை வெளியேற்றலாம், இவங்களை அடிப்படை உறுப்பினர் கட்சி தான் நீக்கம் பண்ணுச்சு. அது மீடியாவில் உட்காந்து டெய்லி மீடியா ட்ரையல் நடக்குது. இணைவார்களா, இணைய மாட்டார்களா? அதிமுக 4ஆக பிரிந்து இணையுமான்னு நீங்க எதுக்கு பட்டம் கட்டுறீங்க? ஊடகம்னா ஊடகத்தை கேட்குறீங்க. நீங்க என்ன குமுதத்தை கேட்கல. எதுக்கு ஊடகத்துல இந்த ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு? இதையும் வந்து பிடிச்சி சுத்துறாங்க. ஏன் பதவி விவாதம் நடத்துங்களேன். முக அழகிரி இணைந்தால் திமுக வலுப்பெறுமான்னு நடத்துங்களேன், விவாதம் நடத்துங்களேன். முக அழகிரியை ஒதுக்கி வைக்கிறதால் திமுக பின்னாடி வா இன்னைக்கு விவாதம் நடத்துங்க. அடுத்து நடத்துங்க. வருத்தத்தில் கனிமொழி புயல் கிளம்புமா நடத்துங்க, விவாதம் நடத்துங்க. இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போல் சித்தரிச்சு எதுக்கு இந்த கட்டமைப்பெல்லாம்? எல்லா அரசியல் இயக்கத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அதிமுக நடந்த மட்டும் பூதா கண்ணாடி வச்சு ஒரு 10 கதையை திரிச்சு அதுக்கு எதுக்கு ஊடகத்துல விவாத பொருளை போதும் திமுக எதுவுமே வர மாட்டேங்குது. இப்ப நான் மேற்கொள்ளிட்டு கேட்ட மனோ தங்கராஜ் வச்சு எத்தனை ஊடக விவாதம் நடத்துறதுக்கு தயாரா இருக்கு? உண்மையை பேசலாம். உண்மையை பேசி மக்கள்கிட்ட சிந்திக்கிறது வந்து அதிமுக. கட்சியில் இருக்கக்கூடிய அனைவர்களும் இதுக்கு ஒப்புக்கொண்டார்களா, ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டார்களாங்கிறது இருக்குல்ல. ஆட்சி அதிகாரம் 1.5 வருஷம் இருக்கு. இப்ப யார் எதிர்த்து வந்து குரல் கொடுப்பாங்க? இப்ப கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் இருக்கிற நேரத்துல உங்களுக்கு தெரியும். எதிர்ப்பு குரல் எங்கிருந்து வருது, அது எப்படி வருது அப்படின்னு. அப்போ மக்களுக்கு புரியும். சுயமரியாதை கொண்ட சிலர் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்காங்க அப்படிங்கிறது அப்போ உண்மை மக்களுக்கு புரியும். இப்ப திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அவர் வந்து இப்ப தியாகி ஆயிட்டாரா? இவர் தானே கேஸ் போட்டாரு. இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் தானே கேஸ் போட்டாரு. இப்ப வந்து தியாகியா, அப்ப வந்து துரோகி ஆயிட்டார் அப்படின்னு பல விமர்சனங்கள் உட்பட்டது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய விதத்துல வந்து தியாகின்னு சொன்னதுக்கு வந்து 15 மாசம் இந்த கட்சியை வந்து இதை பயன்படுத்தி வேறு விதமாக மாற்றிடலாம், கட்சியை சிதைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு தான்
பதில் சொல்லக்கூடிய விதத்துல 15 மாசம் சிறை தண்டனை அவர் அனுபவிச்சு வந்திருக்காரு. அதுக்குதான் தியாகின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். தீபாவளி, பொங்கல் ஜெயிலேயே கொண்டாடிட்டு ஜாமீன்ல வெளியே வந்து மீண்டும் அமைச்சராகி மீண்டும் ஆனவனே செஞ்ச முதல் காரியம் என்னன்னா இடி ஆபீஸ்ல போய் பெயிலுக்கு கையெழுத்து போட்டதுதான். அதுக்காக இது பேரு திராவிட மாடல் தியாகி மாடல். திமுக திராவிட தியாகி மாடல்னு இதுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம். குடும்பத்தை காட்டி கொடுக்காத இருக்கிறதுனால அவர் தியாகியா தான் தெரிவாரு ஸ்டாலின் கண்ணுக்கு. அதுதான் தியாகி பட்டம் கொடுத்ததுக்கான குடும்பத்தை காட்டி கொடுக்கல, தியாகி. இதன் பேர் தான் தியாகம்னா வச்சுட்டு போட்டோம். சிரிப்பா சிரிக்கிறாங்க மக்கள்லாம். வெக்கக்கேடு அப்படின்னு சொல்லி தலை குனின்னு வெக்கக்கேடுன்னு மக்களே சிரிப்பா சிரிக்கிறாங்க. இன்னைக்கோ ஒரு நாளைக்கு மக்களை சந்திக்கும் போது ஒரு பதில் எல்லாம் மக்கள் கொடுப்பாங்க. எங்க எடப்பாடியார் சொன்ன மாதிரி மக்கள் பார்த்துதான் இருக்காங்க. இதற்கான பதில் மக்கள் கொடுப்பாங்க. இப்ப இதுல சின்ன ஒரு நுவன்சஸ்குள்ள அவர் பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப அவர் வந்து மாநில அரசு போட்ட வழக்கு மாநில அரசுடைய விசாரணையில் இருக்கிறது. அது ஒரு பக்கம் அந்த மூல வழக்கு நிலுவையில் இருக்கு. அது ஒரு பக்கம். ஆனா இப்ப எப்படி அந்த அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னால அதனால அந்த அது வேற, அதை நம்ம இதை பார்க்க கூடாது அப்படிங்கறதான அந்த விஷயத்த நம்ம அணுக வேண்டியிருக்கு அப்படின்னு திமுக காரங்களே சில பேர் சொல்றாங்க. இல்ல உங்க கேள்வி சரியா புரியல. புரியுது கேளுங்க. இல்லைங்க, இப்ப வந்து நம்ம இதோட மூல வழக்கு வந்து மாநில அரசு போட்டது. மாநில அரசுடைய விசாரணையில தான் இருக்கு. இதோட மூல வழக்கு திரு செந்தில் பாலாஜி அவருடைய மூல வழக்கு ஃபர்ஸ்ட் போட்டது வந்து இந்த வழக்கு வந்து இருக்கு அப்படிங்கிற இது ஒரு பக்கம் இருந்தா கூட அமைச்சர் பதவிக்கும் அதுக்கும் வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாதா? அது வந்து முடிஞ்சு போன கேஸ் தானே அப்படின்னு திரு ஆர்.எஸ். பாரதி மாதிரி இருக்கவங்களா அதை நான் உள்ள அதுக்குள்ள நுவன்சஸ்குள்ள போக விரும்பல. அதெல்லாம் நம்ம முடிஞ்சு போன விஷயம் திருப்பி வந்து அரசியல் சதியினால மீண்டும் மீண்டும் இந்த கேஸ் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீன் விடுதலை குறித்து பேசியிருந்தாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து கேட்க. ஆர்.எஸ். பாரதியார்ட்ட யாரோட திமுக எப்படிங்க உண்மை வரும்? பொய்யை தவிர்த்து அவங்களுக்கு எதுவும் பேசவே தெரியாது. இது வந்து கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன். இது நீதிமன்றம் 3 மாத கெடு 90 நாள் கெடு கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு இது வழக்கு. இது இப்ப அமைச்சர் ஆயிட்டாரு. இன்னும் மேக்சிமம் 1 மாசத்துல ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா திருப்பி ஜெயிலுக்கு தான் போக போறாரு. இந்த அமைச்சர் பதவி காணாம போகதான் போகுது. இது வந்து ஒரு அசிங்கம், ஒரு களங்கம். எவர் வந்து கோர்ட்ல வாதத்துல பணம் வாங்கினேன், நான் திருப்பி கொடுத்துட்டு நாங்க காம்ப்ரமைஸ் வந்துட்டோங்கிற வரைக்கும் வாக்குமூலம் கொடுத்தாச்சு. அப்ப பணம் வாங்கினது சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னு கோர்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் PCAன்னு சொல்ற பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டே உள்ள வந்தது. அதுக்கும் இந்த மாநில அரசு திமுக ஆட்சி காலத்துல எந்த நடவடிக்கை எடுக்காம அந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை வந்து விசாரிக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ல யாருமே வேலை செய்யாம 1.5 வருட காலம் தாழ்த்தி வேண்டுமே காலம் தாழ்த்தினதுனாலதான் நீதிமன்றமே தலையிட்டு உங்களுக்கு வெக்கமே இல்லையா, 3 மாத கெடு தரோம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வந்தது. அதுக்கப்புறம் விசாரிக்க சென்ற அதிகாரிகள், அதுவும் ஒரு பெண் அதிகாரியை எப்படி இவர் ஆதரவாளர் தாக்கினார்கள்ங்கிற காட்சியை இந்தியா முழுக்கும் பார்த்துச்சு. அவ்வளவு பெரிய யோகியெல்லாம் கிடையாது இவரு. களங்கம், உச்சபட்ச களங்கம் இவரு. இந்த களங்கத்தை தூக்கி சுமைக்கணுங்கிறது வந்து ஸ்டாலினோட தலையெழுத்தா இருக்கு, திமுக தலையெழுத்தா இருக்கு. நாம என்ன பண்றது? மக்கள் பார்த்திருக்காங்க, மக்கள் ஒரு நல்ல முடிவை சொல்லுவாங்க. இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கையும் வந்து அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது சந்திச்ச வழக்கையும் ரெண்டு ஒப்பிட்டு பேசுறாங்க. அதனாலதான் அந்த வழக்கும் இந்த வழக்கும் ஒரே மாதிரியான வழக்கு, அதனால PMLA வருது. அந்த வழக்குல அவர் இங்க சரியா விசாரணை நடைபெறாதனாலதான் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வந்து இங்க இருந்து வழக்க மாற்றும் அன்பழகன் பேர்ல வழக்கு போட்டு அங்க மாறப்பட்டுச்சு, பெங்களூர் சிறைக்கு மாற்றப்பட்டுச்சு. 2 வழக்கும் ஒன்று சரிசமமானது, ஒரே வழக்கு தான் அப்படின்னு அந்த வழக்கை மேற்கோள் காட்டி பேசுறாங்க. சரியாது? ஒரு மறைந்த தலைவரை பத்தி பேசுறது அநாகரிகம். புரட்சி தலைவி அம்மா இறந்த பொழுது அவர்கள் நிரபராதி. வழக்கு மேலும் நடைபெற்றிருந்தால் நிரபராதி, குற்றமற்றவர் என்று நிரூபித்து வெளியே வந்திருப்பாங்க. இவ்வளவுதான் திமுகவோட தரம். இப்ப இன்னைக்கு கருணாநிதி உயிரோடு இருந்தா கூட எங்களால ஜெயிலுக்கு அமைச்சிருக்க முடியும் கருணாநிதியை. ஆமா, புதிதாக சட்டமன்ற வளாகம் கட்டுறேன்னு சொல்லி கொள்ளையடிச்ச காசுக்கு கருணாநிதி கூட ஜெயிலுக்கு அமைச்சிருக்க முடியும். அதனால மறைந்த தலைவரை பத்தி பேசுறது நாகரிகம் கிடையாது. தராதரமற்ற திமுக இந்த மாதிரி தராதரமற்ற கம்பேரிசன் விமர்சனங்கள் நாங்கள் பதிலளிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. மக்கள் மன்றத்தில் இருக்கு, மக்களுக்கு தெரியும். இந்த ஆர்.எஸ். பாரதி யாருன்னா 4500 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லி எங்க எடப்பாடியார் மேல வழக்கு தொடுத்து நான் வழக்க சந்திக்கிறேன்னு வான்னு உடனே இல்லை நான் வழக்க வாபஸ் வாங்கிட்டு போறேன்னு சொல்லி பின்னங்கால் புடனில் அடிக்க ஓடினால்தான் தான். இந்த மாதிரி பொய் வழக்கு எல்லாம் திமுக ஒன்றும் புதுசு இல்லை, கற்பனை கதைகள்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. இந்த வழக்கை அதிமுக தொடுத்து அப்படின்னு இல்லை, மக்கள் மன்றத்தில் செந்தில் பாலாஜி அமமுக போனதுக்கு அப்புறம் தொடுக்கப்பட்ட வழக்கு. விசாரணைகளை சாட்சிகளை கலைத்த சாட்சியம் இருக்கு. பணத்தை வாங்கிட்டே திருப்பி கொடுத்துட்டேன்னு அவர் வாக்குமூலம் கொடுத்தது இருக்கு கோர்ட்ல.
இப்படி ஒரு பொது வாழ்வில் ஒரு களங்கமா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து ஆர்.எஸ். பாரதி போன்ற சீனியர்கள் கூட தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அவலம் வந்து திமுகல மட்டும்தான் இருக்கு. ம். இப்ப நீங்க சொன்னீங்க, அந்த சீனியர்ஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. திரு துரைமுருகன் இருக்கிறாரு, மா சுப்பிரமணியம் இருக்காங்க. அவங்களும் எந்த தகுதியுமே இல்லையே அதெல்லாம் வரட்டும் அப்படின்னு. பொன்முடி அவர்கள் போய் செந்தில் பாலாஜி அவர்கள போய் சந்திச்சாங்க. அந்த ஒரு பார்வை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அத நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஒருத்தரோட நடவடிக்கையில தான் மக்கள் அவங்களை வந்து எடை போடுவாங்க. இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் அனைவரும் ஆனந்த கூத்தாடி மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்கின்ற காட்சி வந்து காண்பிப்பதற்கு மிகப்பெரிய முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த முயற்சியில் முதல் ஆளாக பொன்முடி போய் இருக்கலாம், காமிக்கலாம். இல்ல நிர்பந்தத்தில் அதுக்கான தேவை இருக்கணும் இல்லைங்களா சார்? அதுக்கான தேவை இருக்கணும் இல்லைங்களா? அதாவது இப்ப அவங்க மகிழ்ச்சியோட இருக்காங்க அடுத்தது இல்லையான்னு சொல்றது வந்து வெளி உலகத்துல காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அது அவங்க கட்சியுடைய உள்ள நடக்கக்கூடிய விஷயம். அத வந்து வெளிய காட்டணுங்கிறது தேவை என்ன இருக்கு? அதுக்கான அவசியம் இல்லை இல்லைங்களா? அடுத்தது அவரோட இன்னொரு மான 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் காண்றதுக்கான முயற்சின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதற்காக இந்த ம். குடும்பத்துக்கு சாமர வீசியே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருக்கலாம். அதனோட வெளிப்பாடா கூட அது இருக்கலாம். அதனால தான் ம். முதல்லயே சொன்னேன். சுயமரியாதை என்கின்ற ஒரு கொள்கையை கொண்ட திமுகவில் சுயமரியாதை உள்ளவர்கள் கண்டிப்பாக வெளியே வருவார்கள். வெளியே வரும் காலம் வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம். இந்த பவள விழா மாநாட்டில் நடந்து பேசும்போது கூட எல்லாரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட அதை பிரைஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. ஒருத்தர் கூட தங்களுடைய டிசப்பாயின்மெண்ட்டை வெளிப்படுத்தவே இல்லையே. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. இது 2026 வரைக்கும் இப்படி தொடரும் நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா, நான் அதே பதிலா எடுத்துக்கிறேன். மாற்றமே ம். வராது. இன்னும் 1 1/2 ஆண்டு காலம் இது இப்படியே தான் தொடரும். நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அரசியல் அனுபவத்துல நான் உங்க பதிலா எடுத்துக்கிறேன். சரி. கூட்டணி மாறுமா? இப்போ உங்க கட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி சொல்றீங்களா? அத நான் புரிஞ்சுக்கலாமா அப்படி? விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலோட ஒரு நடவடிக்கைக்கு அரண்டு மிரண்டு போய் இருக்கிற திமுக, ம். அரசியலில் கூட்டணி உடையாது என்கின்ற உத்தரவாதத்தை யாராலும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு கூட நான் திமுக உடையாதுங்கிற உத்தரவாதத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. ம். உண்மையான உணர்வு, கொள்கை பிடிப்பு, சுயமரியாதை இருப்பவர்கள் கண்டிப்பாக காலம் வரும்பொழுது அந்த குரல் ஒலிக்கும். அது திமுக 3ஆக 4ஆக உடையும் காலமும் வரும். அதிமுக சந்திச்சதுக்கு வந்து திமுக விதிவிலக்கு அல்ல. ம். ஆனா இப்போ திரு திருமாவர்கள்ட்ட ஒரு கேள்வி வச்சப்போ, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிருக்கு. அவர் வெளியே வரப் போறாருன்னா, சட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறார். வரட்டும் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்ல நீங்க என்ன சொல்றோம்னு எதிர்பார்க்குறீங்களா? திருமா சொன்னது ரைட்டுன்னு நான் சொல்லணுமா? இல்ல அது சொன்னது தப்புன்னு நான் சொல்லணுமா? இல்ல திருமாட்ட கருத்து கேட்டீங்க, கருத்து சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு நான் என்ன சொல்லணும்? இல்ல இந்த மாரி கூட்டணி கட்சி தலைவர்களே சொல்றாங்களே அப்படின்னு சொல்றேன். அந்த கூட்டணி கட்சியில அதான் இருக்கக்கூடிய நான் தலைவர்களே முதல்ல அத அத சொல்றேன். அ அந்த இனி இனி அந்த அபிப்பிராயத்தை 2026 வெளிப்படுத்துகிறார்கள். இல்ல இனி 2026 வரைக்கும் இப்படியே தொடரும். நீங்க உத்தரவாதம் குடுங்க. அதையும் நான் பதிலா எடுத்துக்கிறேன்ட்டேன். ம். இல்ல அவங்களே சொல்றாங்க, கூட்டணி கட்சிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்க வெளிய வர மாட்டோம் அவங்களே அப்படின்னு சொல்லி உறுதியா அவங்களே சொல்றாங்க. சொல்றாங்க அவங்களே சொல்றாங்க, இவங்களே சொல்றாங்க. இது வந்து 26 வரைக்கும் தொடரும். நீங்க உத்தரவாதம் குடுத்துருங்க. நான் எடுத்துக்கிறேன்றேன். நான் அதுக்கு மேல நான் எதுவும் எப்படி சார் உத்தரவாதம் குடுக்க முடியும்? அப்புறம் என்ன சார்? அப்புறம் எதுக்கு சார் கேள்வி அது? உத்தரவாதம் ஒரு நாளே பெரிய நாள்ம்பாங்க. ஒன் டே இஸ் எ பிக் டே இன் பாலிடிக்ஸ்ம்பாங்க. ஒரு ம். கள்ளக்குறிச்சி மாரி இன்னொரு சம்பவம் நடைபெறாது இந்த திமுக ஆட்சியிலன்னு யாராலயும் உத்தரவாதம் குடுக்க முடியாது. விக்கிரவாண்டியிலேயே ம். முழிச்சிருக்க வேண்டியது முழிக்கல. 68 உயிர் பலி போச்சு. அதனால இந்த மாரி இன்னொரு ம். சம்பவம். இன்னைக்கு கூட காலையில பார்த்தீங்கன்னா, வெட்டப்பட்ட ஒரு குழி. 99 பணிகள் முடிவடைந்தன அப்படிங்கிற ஒரு வெட்டுன குழியில ஒரு 28 வயசு இளைஞர விழுந்து உயிரிழந்திருக்காரு. நேத்தைக்கு ம். ஆந்திராவுக்கு வந்து ஃப்ளைட்ல இருந்து 5 நபர்களும் சென்றவர் இன்னொரு கார் குழியில விழுந்திருக்கு. அதனால ம். அரசினுடைய அவலங்களும், கேவலங்களும் என்னைக்கு ஊடகம் பேச ஆரம்பிக்குதோ, அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு ஒவ்வொருத்தரோட நிலைப்பாடு எப்படி மாறுது அப்படின்னு. அப்ப நம்ம அதை ம். பத்தி பேசுவோம். இப்போதைக்கு அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா நானும் ஒத்துக்கிறேன். ஆமா இப்போதைக்கு கூட்டணி கட்சிகள் இப்போதைக்கு தொடரும்னு தான் சொல்றாங்க. மாறாதுங்கிற ம். உத்தரவாதம் உன்னாலயும் குடுக்க முடியாது. யாருனாலயும் குடுக்க முடியாது. ஆனா மாறும்ங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியும்னா, அரசியல் அனுபவத்த வச்சு என்னால மாறும்ங்கிறத உறுதியா சொல்ல முடியும். சமிகைகள் வருகிறதா? ஆமாம் வந்திருக்கு. வந்து கொண்டிருக்கின்றனவா? ம். ஆமா. திரைக்கு பின்னால் பேச்சுவார்த்தை நடக்கிறதா எடப்பாடியுடன்? ஆமாம். திரைக்கு பின்னால் எடப்பாடியுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்ப வரும்னா, அந்த கால சூழல் வரும்போது தானே வரும். ஓகே, ஓகே, ஓகே சார். ஓகே. அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரட்டும். அது விரைவில் நாம அத எதிர்பார்க்கலாம். நல்ல விஷயம் தான். இப்ப விரைவில்தாங்க வரும். இருக்கக்கூடிய எலக்ஷன் வரும்போது தான் வரும். சரி விரைவிலலாம் வரட்டும், வராது. வரட்டுங்க. வரட்டுங்க அரச சார். மரத்த எப்ப சுத்திட்டு அடி வைத்த தொட்டு பார்க்க முடியாது. அரச மரத்த சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு. அடி வைத்து தொட்டு ம், பார்க்கிற ம். காலம் வரும்போது வரும். வரட்டும், வரட்டும். எப்ப வேணா வரட்டும். அதேபோல இப்ப விஜயினுடைய அரசியல் என்ட்ரி, அந்த அடுத்து வரக்கூடிய அவருடைய நகர்வுகள்,
இதெல்லாம் வந்து வரக்கூடிய இருக்கிற தேர்தலுக்கு அதிமுகவுக்கு ஒரு பலம் சேர்க்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஜனநாயகத்துக்கு பலம் சேர்க்கும், வலு சேர்க்கும். மக்கள் பிரசித்தி பெற்ற ஒருவர் பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன் என்பது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்க வேண்டும். அதை வழிவகுக்கும். விஜயோட நுழைவு அதற்கு வழிவகுக்கும்னு நம்புறோம். மக்களோட எதிர்பார்ப்பும் அதான். ஆனா அடுத்தது உடனடியாக 2026 முதல்வர் முகம்னு உதயநிதி ஸ்டாலினை நிறுத்தும் பொழுது, விஜய் முதல்வர் முகம் வரும்போது அந்த போட்டி இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். விஜயா, உதயநிதியா அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 மாசத்துல அதோட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும்போது உதயநிதி எவ்வளவு பெரிய பூஜ்யம், எவ்வளவு பெரிய முட்டைன்னு எல்லாருக்குமே தெரிய வரும். அந்த கம்பாரிசன் வரும்போது கம்பாரிசனே இல்லாம வெற்றி பெற போகக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது யார் தமிழகத்தை வழிநடத்த சிறந்தவர் என்கின்ற கேள்வி வரும் அடுத்தது. முதல்ல நடிகர் இந்த இருபெரும் நடிகர்கள் யார் சிறந்தவர்னு ஒரு கம்பாரிசன் போகும். அதுல விஜய் ஜெயிச்சிருவாரு. அதுக்கப்புறம் யார் தமிழகத்தை வழிநடத்த சிறந்தவர் என்கின்ற பொருள் வரும் பொழுது கிளை கழக செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக உயர்ந்து 4.5 ஆண்டு காலம் மக்கள் நலத்திட்டங்களை கொடுத்த எடப்பாடியார் தான் மிக சரியான இடத்திற்கு பொருத்தமானவர் சொல்லி இப்ப மக்கள் பட்டி தொட்டிலாம் பேசிட்டு இருக்கிறது நாளைக்கு மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி 26 ரிசல்ட்டில் அதில் எதிரொலிக்கும். திமுகவுடைய இப்ப இருக்கக்கூடிய சூழல் தொடர்பாக இருக்கக்கூடிய போராட்டங்கள் நீங்க ஏதாவது முன்னெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி தகவல் வந்துட்டே இருக்கு. அது உண்மையா? போராட்டம் நடந்துட்டே தானே இருக்கு. இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை எதிர்த்து ஒரு 24 தேதி போராட்டம் நடத்தினோம். இப்ப அடுத்து மதுரையில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருந்துச்சு. போராட்டம்ங்கிறதோட ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து அதிகமாயிட்டே தான் இருக்குது. இந்திய ஒரு 2 மாதத்துக்கு ஒரு போராட்டம் என்று இருந்தது. இப்ப இது வந்து ஒரு 2 வாரங்களுக்கு ஒரு போராட்டம் என்கிற நிலைமையில சுருங்கி இருக்கு. அதனால காலப்போக்கில் இன்னும் போராட்டத்தான தீவிரம் தொடரும். ஏன்னா இப்படி ஒரு கையாலாகாத ஒரு 2 பேர் தமிழ்நாட்டை ஆளணும் நம்மளுக்கு ஒரு தலையெழுத்து இருக்கும் பொழுது ஒரு போராட்டம் ஒண்ணுதான் வழி. ஜனநாயக வழியில் போராட்டம் தான் ஒரே வழி. கண்டிப்பா போறோம். இப்ப சொத்து வரி அடுத்து உயர்த்தணுங்கிறோம், அடுத்து கரண்ட் பில் உயரும். இப்ப மக்களுக்கான குரலாக எதிர்கட்சியா இருக்கும்போது போராட்டம். நேற்று திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து பேசியிருக்க போது கூட இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், வாரிசு அரசியலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அதில் பேசியிருக்கக்கூடிய சூழலில் அதற்கு எதிரான கூற்றுகளும் வந்து அதிகமாக திமுக சைட்லேருந்து வெளிவந்துட்டே இருக்கு. அதனால தான் நான் இந்த கேள்வி கேட்டேன். சார், திமுகவோட எல்லா முயற்சி தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு. அதிமுக ஜாதி கட்சின்னு ஒரு முத்திர குத்த ட்ரை பண்ணாங்க, முடியல. அதிமுக பிரிஞ்சிருக்கு, உடைஞ்சிருக்கு, செதஞ்சிருக்குன்னாங்க. ஒற்றை தலைமையில அதிமுக மீண்டு வந்ததை தாக்கு பிடிக்க முடியல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக களம் காணக்கூடிய துணிவு இருக்கக்கூடிய இயக்கம்னு அதிமுக எடப்பாடியார் மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. போன 2019 கம்பேர் பண்ணும்போது 2024 வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது. ஒற்றை தலைமைக்கான அங்கீகாரமாக அது இருக்கிறது. அதனால திமுக கூட்டணி இல்லைன்னா திமுக இல்ல. கூட்டணி தான் தாங்கி பிடிக்கணும் திமுகவை. அதனால இப்ப அதிமுகவின் கள போராட்டங்கள் வீரியம் அடைந்தால் முதல் பயம் நடுக்கம் மு க ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தான். அதனால நம்ம யார் என்ன பேசணும் உடனே விழுந்தடிச்சு வந்து பதில் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் காலம் வந்து நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். உதயநிதியை வந்து இப்ப அரியணை ஏத்தி அவரை மோகமா காட்டுங்க. அதுக்கப்புறம் வெடிக்கக்கூடிய போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு எதுவுமே வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்க போவது இல்லை. அதனால வெறும் வாயில வந்து சர்க்கரை பந்தலில் தேன்மொழி மட்டும்தான் திமுக சொல்ல முடியும். எப்படி தேர்தல் அறிக்கையில எல்லாமே பொய்யா வந்ததோ பொய்யை மட்டுமே நம்பிதான் வாழ்க்கை ஓட்டுறாங்க. அதுவும் கூடிய விரைவில் அதுவும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனால வருகின்ற காலம் திமுக ஒன்றும் பெரிய வசந்த காலம் இல்லை. திமுகவுக்கு மிகப்பெரிய கடினமான கஷ்ட காலம். ஏன்னா பிரதமர் இப்ப முதலமைச்சர் போய் நிதியை விடுவிக்கிறதுக்காக அங்க பிரதமரை போய் சந்திக்க போயிருக்கக்கூடிய சூழல்ல திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, பையனை வந்து துணை முதலமைச்சராக அனுமதி வாங்குறது தான் போயிருக்கிறாரு, அங்க ஆசி வாங்குறதுக்கு கூட்டணி கட்சியுடைய ஆசி, தங்களுடைய எஜமானர்களுடைய ஆசி வாங்குறது தான் போயிருக்கிறார் அப்படின்னு. ஒரு நிதி வாங்க போயிருக்கிறது கூட வந்து இவ்வளவு ஒரு கேவலமாக மறைமுகமாக திட்ட வேண்டுமா அல்லது வந்து விமர்சித்து பேச வேண்டுமா அப்படின்னு கேட்கப்படுது கேள்வி. ஆர்பி உதயகுமார் நாகரிகமா சொல்றாரு. என்ன கேட்டா நானே ட்விட்டர்லயே பதிவா போட்டிருக்கேன். மோடி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர போறாரு அப்படின்னு சொல்லி. மோடி காலில் விழுதுக்கு தான் போனாங்க. 20ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க, காலில் விழுதுருக்கு, இல்ல அவர் அமெரிக்கா பயணம் இருக்கு, போயிட்டு வந்தோடனே வாங்கினாரு. 27ஆம் தேதி காலில் விழுதுருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு போய் காலில் விழுந்துட்டு வர்றாரு. ஒரு நிதி வாங்குறதுக்கு எதுக்கு மாநில முதல்வர் போகணும்? ஏன் 38 MP வச்சிருந்தீங்களே, அப்படி வாய்க்கிலேயே பேசிருக்க வேண்டியதானே நாடாளுமன்றத்துல. ஏன் இப்ப 40 பேர் வச்சிருக்கீங்களே? இல்ல நிதி அமைச்சரே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்களே, பேசிருக்க வேண்டியதானே? உங்க நிதி அமைச்சர் அமைச்சு பேசிருக்க வேண்டியதானே?
இல்லை, இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், எதிர்க்கட்சி தலைவர் தான், இங்கிருந்து சமக்ரா சிக்ஷா நிதி உதவி வந்து தமிழக அரசு போய் கேட்டு பெற வேண்டும், அதே போல் மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்துக்கு வந்து அமௌண்ட்டை கேட்டு பெறணும், நிதியை கேட்டு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே எதிர்க்கட்சி தலைவர் தான் அறிக்கை வாயிலாக அவர் வந்து திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்படின்லாம் விமர்சித்து பேசுனது இதே எதிர்க்கட்சி தலைவர் தானே. அப்போ போய் பேசுறது கேட்கறது தவறா இருக்கா? எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் போய் பேசணும், ஸ்டாலின் போய் பேசணும். முதல்வருங்கிற ஒரு நாற்காலிக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அது அந்த அதிகாரத்துக்கு ஏற்ற ஒரு அந்தஸ்து இருக்கு. எடப்பாடி என்ன அறிக்கை கொடுத்தாரு? போய் கேட்டு பெறுங்கள் நிதியினாரு. நீங்க போங்கன்னு சொன்னாரு, ஸ்டாலின் போங்கன்னு சொன்னாரு. இதே 62,500 கோடி ரூபாய் மெட்ரோ ஃபேஸ் 2 வந்து நாங்க வந்து நிதி கேட்ட பொழுது, அப்ப எடப்பாடியார் முதல்வரா இருந்த பொழுது, இல்ல நிதி இல்லைன்னு சொன்னோன்னே, நீ கொடுத்தா கூட கொடுக்காட்டி போய் என் மக்களுக்கு நல்லது பண்றது எப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லி 7,000 கோடி நிதி திரட்டல. இல்லாட்டி அந்த வேலையை ஆரம்பிக்கல. அந்த வேலையை ஆரம்பிச்சோடனே வேகமா வரல மத்திய அரசு. சரி நாங்க வந்து பங்களிப்பதை பத்தி பரிசீலிக்கணும்னு அவங்களா வரல. எடப்பாடியாரா போனா டெல்லிக்கு. மற்ற நேர்மையான விஷயங்கள், தமிழ் நலனுக்கு தேவையான மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படக்கூடிய திட்டங்களுக்கு போய் போனா கால் உழுவ போறோம்னு அன்னைக்கு கொச்சையா பேசுவோம், ஊடகம் வாங்கி மட்டும் தான் இருந்தாங்க. ஏன் இப்படி கொச்சையா விமர்சனம் பண்றீங்கன்னு யாரும் கேட்கவே இல்லையே. என்ன கேட்டாங்க? எதிர்க்கட்சி வந்து போய் கால் உழுதுறான்னு விமர்சனம் வைக்கிறீங்க, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்கறாங்க. இப்ப மட்டும் என்ன இப்படி விமர்சனம் வைக்கணுமான்னு கேட்கறாங்க. கால் உழுவு தான் போனாரு, மன அரியணை ஏத்தணும், தயவு செஞ்சு திரைக்கு பின்னாடி என்னோட 22 லோக்சபா எம்பி 10 ராஜ்யசபா எம்பி ஆதரவு கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கால் உழுவு தான் போனார். கால் உழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அரியணை ஏற்றம் நாடகம், 75 ஆண்டு பவளவிழா நாடகம்லாம் சும்மா சாக்கு போக்கு. முதல்ல உதயநிதியை வந்து மக்கள் மத்தியில பிரபலப்படுத்துவதற்கு நீட் கையெழுத்து 50 லட்சம் கையெழுத்து 75 லட்சம் கையெழுத்துன்னு ஏதோ நடத்தி பார்த்தாங்க. அதுவும் ஒன்றும் வேலைக்கு ஆகல. என்னெல்லாமோ முன்னிறுத்தி பாக்குறாரு. தூத்துக்குடியில வெள்ளம் வந்தபோது ஒரு சினிமா பட டைரக்டரோட அனுப்பிச்சு விட்டாரு. ஏதோ மக்கள்கிட்ட பெரிய ஆதரவு வரணும். ஒரு இடத்துலயும் ஆதரவு இல்லை. ஏன்னா பெரிய முட்டை உதயநிதினு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து இப்ப ஃபார்முலா 4 ரேஸ்காரு. குடும்பத்துல இருக்கவங்க வந்து ஃபார்முலா 4 வியாபாரத்துல இறங்கலாமான்னு வெள்ளோட்டம் பாக்குறதுக்கு ஃபார்முலா ரேஸ்காரு. அதுவும் ஒன்றும் பெருசா எடுபடல. வேற வழி இல்ல. இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு. மகனே அரியணை ஏத்தணும். அப்பதான் மன்னராட்சி. முதலமைச்சர் சொல்லும்போது கூட ட்விட்டர்ல சார் சத்யன் சார் முதலமைச்சர் சொல்லும்போது கூட ட்விட்டர்ல என்ன போட்டிருந்தாருன்னா, இது எனக்கு துணைவராக இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு துணையாக இருப்பதற்காக தான் இந்த துணை முதலமைச்சர் பதவின்னு சொல்லியிருந்தாரு. கேட்கணுமே. வேற யாரும் உங்களுக்கு தகுதியான ஒரு கண்ணில் தெரியலையா, உங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியலையா? நாங்க எதுக்கு பொம்மைன்னு சொல்றோம்? இதுதான் பொம்மைன்னு சொல்றோம். சும்மா எழுதி கொடுத்தது வாசிக்கிறதுக்கு, சும்மா ட்வீட்ல போடுறதுக்கு, அதுக்கு எதுக்கு ஒரு முதல்வர்? சொல்லுங்களேன். வேற உதயநிதியை தவிர்த்து துணை முதல்வராக தமிழகத்தை வழிநடத்துறதுக்கு தகுதியானவர்கள் யாருமே இல்லையான்னு கேட்குறேன். சொல்லுங்க. அதே மு.க. ஸ்டாலின் காலத்திலிருந்து பயணம் செய்தவர்கள் இருக்கிறாங்க. யாருமே இல்லையா? 4 வருடங்களுக்கு முன்னாடி பொது வாழ்க்கையில் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட மகன்கிற தகுதியை தவிர்த்து வேற எந்த தகுதி இல்லாம அரசியலுக்குள்ள வந்து 4 ஆண்டுகளில் துணை முதல்வர் இவருக்குத்தான் வந்து மக்களை வழிநடத்தக்கூடிய தகுதி அப்படின்னு இருக்குன்னா, அப்ப அந்த கட்சியில் இருக்கிற மத்தவங்க எல்லாம் எப்படி வந்து நீங்க கேட்டா ஒரு முளை கயிறு இருந்தா கொடுத்துருங்க. எத்தனை பேருக்கு சுயமரியாதை இருக்கட்டும் தொங்கட்டும். இது வந்து அவங்க வருத்தப்பட வேண்டிய விஷயம். நம்ம இதுக்கு வருத்தப்படணும். நம்ம மக்கள்கிட்ட தான் சொல்லணும். ஓட்டு போடுவோம், மக்கள் முடிவு பண்ணிக்கணும். இதெல்லாம் எவ்வளவு கூட வேலை செஞ்சு 40 வருஷம் 50 வருஷம் வேலை செஞ்சு கட்சிக்காக வேலை செஞ்சவன் சேலம் பொதுக்கூடத்துல உண்டியல் தான் கொடுக்குவாரு. என் பையனுக்கு வந்து கல்லூரி கட்டுற காசு இல்லை அப்படின்னு சொல்லி. இதான் திமுக நிலைமை. இதான் பரம்பரை கொத்தடிமைகளோட நிலைமை. அதுக்காக தான் உங்களுக்கு பரம்பரை கொத்தடிமைகள் பேர் வச்சிருக்கோம். இதை கொத்தடிமையோட வெளிப்பாடு தானே இது. இப்போ அதிமுக சார் ஃபுல்லாக உள்ள மீட்டிங் நிறைய நடக்கிறதாகவும், அதே போல் வந்து இந்த அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் போயிட்டு அது போல் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது, முக்கிய ஆலோசனைகள் எடுக்கப்பட்டதா தகவல் வருது சார். என்ன நடக்குது உள்ள? அதான் மெம்பர்ஷிப் உறுப்பினர் கார்டை அந்தந்த இடத்துல போய் அந்தந்த மாவட்ட செயலாளர்களே கொடுத்து முடிக்கணும். 23ஆம் தேதி கெடு அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் கெடு கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. முடிச்சாச்சு. மீண்டும் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் கீழிருந்து அடிமட்டத்திலிருந்து அரசியல் பயணத்தை ஆரம்பித்ததால் எங்கே சரிவு வரும் எங்கே சரிவு வராது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இப்ப தேர்தல் 24 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் ஆய்வுகளுக்கு அடுத்தது என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அதை நோக்கி அஇஅதிமுக பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு. 2026 நோக்கி அஇஅதிமுக பயணம் துவங்கி இருக்கிறது. அதற்கான சமிகைகள் தான் இந்த அங்கங்கே நடக்கக்கூடிய மீட்டிங்கள், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டங்கள், அப்புறம் இந்த மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்து முடிச்சது எல்லாமே அதோட அறிகுறி தான். நம்ம களம் 2026 அதை நோக்கி நாங்கள் வந்து பயணத்தை வந்து எங்கள் எடப்பாடியாரோட உத்தரவு பேரில் நாங்கள் ஆரம்பித்து வேலை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பல்வேறு அலுவல்களுக்கு நடுவில் வந்து நம்மகிட்ட வந்து பேசிட்டீங்க, நேரத்தையும் கருத்துக்கும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.